சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள ஆனந்த கிருஷ்ணய்யா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். ஆக்சிஜன் பிராணவாயுவை உள்ளுக்கிழுத்து கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுவது மனிதனின் பணி. இது அப்படியே மாற்றி விடுவது தாவரங்கள். அதாவது கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து கொண்டு பிராணவாயுவை நமக்காக வெளியிடுபவை தாவரங்கள். மனிதன் செய்ய வேண்டியதை செய்தே ஆகணும், இல்லைன்னா அவனுக்கு ஆபத்து. நாம் உண்ட உணவு செரிமானமாகும்போது வயிற்றில் உருவாகும் அசுத்த காற்று, இதைத்தான் வாயுங்கிறோம். அது இயல்பாகவே வெளியேறிடும். இந்த வாயு அதிகமாக வெளியேறியும் வெளியேறாமலும் இருந்தால் உடலுக்குள் ஏதோ பிரச்சனைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். வாயு பிரச்சனையாக மாறும்போது அது பல நோய்களுக்கு காரணியாக மாறுது. வாயுக்கள் மந்தவாயு, அண்டவாயு, அபானவாயு, பாரிசவாயு, பித்தவாயு, எரிக்கொம்பு வாயுன்னு பல வகைகள் இருக்குது. பொதுவாக நம்ம உடம்புல வயிறு தான் நோய்கள் உண்டாகும் இடம். உண்ட உணவு தாமதமாக ஜீரணிப்பதும் நீடித்த மலச்சிக்கலும் தான் வாயு தொல்லைக்கான அடிப்படை காரணங்கள். ஆனந்த கிருஷ்ணய்யா, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. காரணம், நீங்கள் கிராமவாசி. காலையில் எழுந்ததும் நிலப்புலன்களை ஒரு சுற்றி வந்துடுவீங்க. ஒரு வாக்கிங் பயிற்சி ஆயிடுச்சு. அப்புறம் இயற்கையான காற்று நிறைய கிடைச்சிடுது. சுவாசிக்க பிராணவாயு நல்லபடியாக கிடைச்சிடுது. உண்ட உணவுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பில்லை. மல ஜலம் கழிப்பதிலையும் சிரமம் ஏற்படாது. இதற்காகத்தான் நகர்ப்புறவாசிகள் காலை நேரத்தில் நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க. காலை நேர காற்று சுவாசிப்பதற்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதை எல்லாரும் எல்லா வயதினரும் அனுபவிக்க முடியல. நகர்ப்புறவாசிகளுக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தலை. வேகமாக சாப்பிட்றது, அதிகமாகவோ குறைவாகவோ நேரத்துக்கு தகுந்தாப்புல சாப்பிட்றது. ஆக வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிட்றது கிடையாது. உண்ணும் உணவில் உள்ள மாவுச்சத்து முதல்ல உமிழ்நீருடன் கலந்து வாயிலும் இரைப்பையிலும் ஜீரணிக்கப்பட வேண்டும். எதையும் பற்களால் மென்று சாப்பிடணும். இரைப்பை சுருங்கி விரியும் தன்மையுடையது. அதனால தான் சாப்பிடும்போது வயிற்றில் கொஞ்சம் இடம் வச்சு சாப்பிடுங்கம்பாங்க. வயிறு முட்டை சாப்பிட்டா இரைப்பை சுருங்கி விரிய வாய்ப்பில்லை. அதனால தான் உணவு சரியாக ஜீரணமாகாமல் இரைப்பையில் அப்படியே கெட்டு போயிடுது, புளித்து போயிடுது. இந்த நிலையில தான் வயிற்றுக்குள்ள வாயு உற்பத்தி ஆகுது. வயிறு முட்டை சாப்பிட்றவங்களுக்கு இந்த பிரச்சனை, இப்படி வாயு உற்பத்தி ஆகிறது. மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு வயிறு காலியாக இருந்தாலும் வாயு உண்டாகும். வாயு முற்றினால் வாதம் என்பது பற்றி பலருக்கும் தெரியாது. குடல் கெட்ட பின் வாதத்துக்கு வித்திடுது. அதனால் வாயு தொல்லை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இதற்கு பழங்கள் ஒரு நல்ல தீர்வாக அமையும். பழங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கல் உண்டாகாது, அஜீரணமும் ஏற்படாது. எளிய உணவு பழங்கள், காய்கறிகள், கீரைகள் இவற்றை முதலிலும், கடினமான உணவு வகைகளை இறுதியிலும் எடுப்பது நல்லது. அஜீரண கோளாறுகள் உண்டாகாது. உணவு உண்ணும் சமயம் தண்ணீர் குடிக்கிறோம். அப்படியே உமிழ்நீரும் இரைப்பையில் சுரக்கும் ஜீரண நீரும் தண்ணியோட கலந்து நீர்த்து போயிடும். இது அஜீரணத்துக்கு காரணமாக அமைஞ்சிடும். அதனால தான் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனந்த கிருஷ்ணய்யா, நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றீங்க. ஆனால் 2 உணவுக்கு இடையில் இடைத்தீனி எடுக்க மாட்டீங்க. எடுக்கக்கூடாது. இது பல நோய்களுக்கு வித்தாக அமையும். தண்ணீர், பழரசம், இளநீர், மோர் இது போன்ற திரவ உணவு வகைகளை எடுத்துக்கலாம். வேற எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும். உணவுல சுக்கு, பூண்டு, இஞ்சி போன்றவற்றை சேர்த்துக்கொள்வது வாயு தொல்லை வராமல் தடுக்கும். காலையில் சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். மதியம் இஞ்சி சேர்ந்த உணவு எடுத்துக்கலாம். இரவு பூண்டு பால் குடித்தா வாயு தொல்லை நம்மளை அண்டாது. அப்படி தானுங்கய்யா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.